ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸ்ல இருக்கிற டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஃபுல்லாவே யூனிட் வைஸ் பார்க்க போறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ல 7 5 மார்க்கும் இந்த கொஸ்டின் வச்சு நீங்க அட்டன் பண்ணிடலாம், ஈஸியாவே அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதில் முக்கியமாக எப்படி சொல்றதுன்னா 2 மார்க் 3 மார்க் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 2 மார்க் 3 மார்க் தான் நிறைய பேர் படிக்க மாட்டீங்க. அந்த வீடியோவை பார்த்து இம்பார்ட்டன்ட் லெசன்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எண்டில் எப்படி பாஸ் ஆகலாம், ஓகேங்களா, எந்தெந்த லெசன்லாம் படித்தா பாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அண்ட் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய 12th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.10, எக்ஸாம்பிள் 1.12, 1.24, 1.26, 1.28, 1.34, 1.37, 1.38, 1.39 அண்ட் தென் எக்ஸசைஸ்ல இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்வெர்ஸ்ல அந்த இதுதான் வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல அதிகமாக வராது, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல 3, 4, 14 கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. மேபி வந்தால் வாய்ப்பு இருக்குன்றதுக்காக இது கொடுத்துருக்கோம். இந்த 14 வந்து கிரிப்டோகிராஃபின்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் 1.2ல காஸ் ஜோர்டான் மெத்தட், அது கேட்கறதுக்கு 5 மார்க்ல வேணும்னா கம்பல்சரியில் அந்த மாதிரி இங்கே உங்களோட செகண்ட் மீட்டம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியே பப்ளிக் கேட்கணும், டஃபாகவே கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஸ் ஜோர்டான் கேட்கறதுக்கு 3 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை 5 மார்க்லையும் கேட்கலான்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபர்ஸ்ட் லெசனில் எது எதுனா அந்த லாம்டா மியூ சம்மு, கெமிஸ்ட்ரி சம்மு, காசியன் எலிமினேஷன் மெத்தடு, ஸோ அப்புறம் இது கிராமர் ரூல், ஓகேங்களா. ஸோ இந்த 4 வந்து அதிகமாக வரும். எத்தனை வரும்னு கேட்டிங்கன்னா மினிமம் 1, மேக்ஸிமம் 2. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி 1 தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் படிச்சு வச்சுங்க. இன்வெஸ்டிகேட், லாம்டா மியூ அந்த சம்லாம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் எவ்வளோதான் இருக்குது மேக்ஸிமம். ஸோ இதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். மெத்தட் வைஸ் என்ன கற்றுக்கணும்னா ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் கற்றுக்கணும். அப்புறம் ரோ ரிடக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு கற்று வச்சிங்கன்னா ரோ ரிடக்ஷன் தான் ஃபுல்லாக. அண்ட் தென் கிராமர் ரூல் எப்படி பண்ணலாம், அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது எப்படி, நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிங்கனாலே ஃபர்ஸ்ட் லெசன் அவ்வளோ பெரிய லெசனாக இல்லை, ஒரு 3 hours 4 ஹவர்ஸ்க்குள்ள இந்த சம்ஸ்லாம் பார்த்துட முடியும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ்லாம். ஸோ அதனால தயவு செஞ்சு உட்காந்து பார்த்துருங்க. ரெண்டாவது லெசன் பார்த்த வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸை விட அங்கே வந்து கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான், ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து 14 கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா 7 மார்க்ஸ் ஏபியில் கேட்கும்போது 14 லெசன் வரும். அந்த 14 கொஸ்டின்ல நம்ம 12 லெசன் தான் இருக்கு. அப்போ ஏதோ 2 லெசன் வந்து எக்ஸ்ட்ரா தான் கேட்க போறாங்க. எல்லா லெசன்லையும் கேட்பாங்களான்னு கேட்டால் டவுட் தான். ஏன் சொல்றேன்னா அப்படின்னா ரெண்டாவது லெசன்ல 5 மார்க் கேட்கறதுக்கு அவ்வளோ பெரிய சம்ஸ் இல்லை, ஓகேங்களா. அவ்வளோ பெரிய சம்ஸ் இல்லைன்னு சொல்றதை விட இம்பார்ட்டன்ட் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல 1 கேட்டாங்க, 5வது லெசன்ல கம்பல்சரியா 2 கேட்டுருவாங்க, 6வது லெசன்ல 2 கேட்டுருவாங்க, 7வது லெசன்ல 2 கேட்டுருவாங்க. இங்கேயே 3 லெசன்ல 6 ஆயிடுச்சு, ஓகேங்களா. 7 அப்புறம் ஒரு 9th லெசன்ல. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும் போது 2வது லெசன் டவுட் தான், ஓகேங்களா. கேட்டா நல்லா இருக்கும். அப்படி கேட்குற பட்சத்தில் எதுலாம் கேட்பாங்கன்னா Z³ + 8i லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து கேட்கலாம். அதே மாதிரி ஒமேகா சம்லேருந்து கேட்கலாம், அந்த எக்ஸசைஸில் இருக்கும், ஓகே. 2.8ல 6th சம்னு நினைக்கிறேன், இல்லை 4th சம்மாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த காஸ் ஆல்ஃபா + பீட்டா பை, அந்த 2π அந்த மாதிரி 2.5ல இருக்கு அந்த சம்மு. ஸோ எக்ஸசைஸ் 2.5ல இந்த சம்ஸில் ஏதோ ஒரு சம்மு அது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம்னா பியூர்லி ரியல், பியூர்லி இமேஜினரி, இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் டேர்ம் ஈக்குவல் டு 2x + 2y - 3, இந்த மாதிரிலாம் ஒரு சம் இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 5 மார்க் பார்த்தோன்னே இது மட்டும்தான், இதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லை. இது மட்டும் நீங்கள் கற்று வச்சிங்க. 5 மார்க் செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் காஞ்சிகேட் எப்படி பண்ணுறதுன்னு கற்று வச்சிங்கனாலே உங்களோட காஞ்சிகேட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, போலார் ஃபார்ம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்ட்டு கற்று வச்சிங்கனாலே செகண்ட் லெசன் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசனில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக 3.6ல 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கேட்டால் உங்களுடைய லக்கு, ஓகேங்களா. அப்படி கேட்கலன்னா உங்களோட பேட் லக்கு. கேட்காத பட்சத்தில் எது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டிவிஷன், இப்படி ஒரு சம்மு நம்ம போடுவோம். அதாவது உள்ள x⁴ போட்டு x⁴ போட்டு வெளில x⁴ ஒரு சம்மு போடுவோம். அந்த சம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 1/3 இஸ் எ சொல்யூஷன் அப்படின்ட்டு ஒரு சம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த 2 சம் கேட்பாங்க. ஆர்எல்ஸ் வேற எப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அந்த ஆல்ஃபா பீட்டாவில் இருக்கிற
எதனா ஒரு சம் கேட்கலாம். ஓகேங்களா, அதான் 3 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 3.6 கேட்கலாம், 3.14, 3.15, 3.28, 3.2ல ஃபிஃப்த் சம், 3.3ல 4 5, 3.4ல 1 2, 3.5ல 3 5 6 7. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3.6 எனக்கு தெரிஞ்சு கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால அதை நான் இம்பார்ட்டன்ட்ல தரல. 3.6 எதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் தி ரூட், பாசிட்டிவ் ரூட் என்ன, நெகட்டிவ் ரூட் என்ன, ரியல் ரூட்டா, ஈக்குவல் ரூட்டா, அந்த மாதிரி ஜீரோ ரூட்டு, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அதுதான். அண்ட் தென் ஃபோர்த் லெசன்ல எது அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, tan இன்வர்ஸ் ஆஃப், ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இதுதான். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய். இதுல ஒரு 5 சம் இருக்கும். ஓகேங்களா, அந்த 5 சம்ல 2 சம் வந்து 3 மார்க்கு, மீதி 3 சம் வந்து 5 மார்க்கு. ஸோ இதை தான் அதிகமாக நம்மளுக்கு கேட்பாங்க. இதை கேட்கலன்னா அப்படின்னா காஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் ஒய் பிளஸ் காஸ் இசட், இல்லை என் டேர்ம்ஸ் அப்படி கேட்பாங்க. வேற எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 4.4, 4.7, 4.11, 4.12, 4.28, 4.1ல 6th சம், 4.2ல 6th ஃபர்ஸ்ட், 4.3ல 1 2 3 அண்ட் 4.5ல இது. ஓகேங்களா, ஸோ 4.4 கேட்பாங்களாம் கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, அதனால தான் அதை நான் கொடுக்கல. இது வரையும் 4 லெசன்ஸ் பார்த்துருப்போம். இந்த 4 லெசன்ஸ்லேருந்து எத்தனை பப்ளிக்கு 5 மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 4 தான் வரும். ஓகேங்களா, மேக்ஸிமமே எனக்கு தெரிஞ்சு 4 தான், மேக்ஸிமம் 4ன்னு வச்சிங்களேன். இது வந்து சேம் ஆப்ஷன்ல அந்த எப்படியும் ஏபியில் கேட்டுருவாங்க. இந்த 4ல் 2 தான் அட்டன் பண்ண முடியும். இந்த 4 லெசன் பச்சா 2 தான் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, 4 லெசன் பச்சா 2 தான் அட்டன் பண்ண முடியும். நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா 1 2 ஒரு இதில் கேட்டாங்கன்னா 4 5 ஒரு இதுல கேட்டுருவாங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி 3 4 கேட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க. 2 தான் அட்டன் பண்ண முடியும் இந்த 4 லெசன் படிச்சுனா. அப்படின்னா இது ஒர்த்தே இல்லாத லெசன். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன். ஓகேங்களா, ஆனா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஃபிஃப்த் லெசன் வரையும் பொறுத்த வரைக்கும் 2 5 மார்க் கேட்பாங்க. எந்த 2 5 மார்க்? கம்பல்சரியா ஒரு 5 மார்க் வந்து 5.5ல இருக்கு. அதாவது 1ல இருந்து 10 வரையும் 31 38 39 இந்த 3 சம்மு, இது ஒரு 10 சம்மு, 13 சம்மு பச்சா கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சம்முலாம் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. 5.5 எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் 5.3 5.5 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்து கொண்டே இருக்கும். ஸோ எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்த்தோம்னா நாங்கள் எடுப்போம். அண்ட் தென் வேற எது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5.5 விட்டுட்டோம்னா 5.2 நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதாவது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, இல்லை டைப்ஸ் ஆஃப் கோனிக், ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ், அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். அதேமாரி வேற அப்படி இல்லைன்னா டேஞ்சன்ட் ஈக்குவேஷன், சர்க்கிளோட ஈக்குவேஷன் அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் அது கேட்கலாம். அது மாதிரி 5.4ல வந்து டேஞ்சன்ட். ஓகேங்களா, பேரபோலா அந்த மாதிரி டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. 5.10, 5.23, 5.31, 5.38, 5.39. ஸோ இந்த சம பாத்துல உங்களுக்கு கம்பல்சரியா 10 மார்க். அப்ப உட்காந்து பார்த்துடலாம். பாஸ் ஆகிறதுக்கு இந்த லெசனை நீங்க படிச்சாலே போதும். 10 மார்க்கு பிளஸ் 1 மார்க் ஒரு 10 மார்க்கு, அப்புறம் வேற 5 மார்க்ல 2 மார்க் 3 மார்க் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 1 மார்க் 10 மார்க் தான் வருமா கேட்டா டவுட். 15 மார்க் வரும். ஓகே, 20ல நம்ம 15 மார்க் எடுத்துருவோம் கம்பல்சரி. ஏன்னா புக் பேக்ல இருந்து 18 கேட்பாங்க. ஓகேங்களா, அப்ப 18 கேட்கும் போது உங்களால 3 தப்பாயிடுச்சுன்னா 15 எழுதலாம். ஓகேங்களா, நீங்க அதுக்கு முன்னாடி 1 மார்க் வந்து ஃபுல்லா ரிவிஷன் அடிச்சுட்டு போகணும். ஓகேங்களா, ஸோ 6th லெசன்ல பொறுத்த வரைக்கும் 2 கேட்பாங்க. 2ன்றது 2 இல்லாம 3 கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ 3 கேட்பாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கும் போது 3 கேட்பாங்க, கஷ்டமா தான் 2 கேட்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுனா 6.7. 6.7ல அந்த 1 to 7 இருக்கு பாத்தீங்களா, இது என்ன சம்னா வெக்டார் கார்டீசியன் சம். ஓகேங்களா, பேராமெட்ரிக் கண்டுபிடிக்கணும், நான் பேராமெட்ரிக் கண்டுபிடிக்கணும், கார்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதோட எக்ஸசைஸ் தான் இது. ஓகேங்களா, ஸோ அதோட எக்ஸசைஸ் தான் இது ரெண்டுமே. இது 2 பிளஸ் இதுல ஒரு 7 9 சம் இருக்கு. இந்த 9 சம் நீங்க பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு 5 மார்க் கம்பல்சரியா கிடைச்சிரும். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலும் 6.7 இல்லைன்னா வெக்டார் கார்டீசியன், ஓகேங்களா, பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக்கோட எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டாதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ வேணும்னா நீங்க கேளுங்க, நாங்க தரோம். ஓகேங்களா, ஸோ அப்புறம் வேற என்ன பாத்தீங்கன்னா, 6.1ல இருக்கிற காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, அதோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலும் நீங்க கேட்கலாம். அதுலயே 4 தியரம் இருக்கு. அந்த 4 தியரத்து கூட 5வது தியரம் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட் ஒரு 5வது தியரம் இருக்கு.
மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் ஏதோ ஒன்று இருக்கு ஓகேங்களா. ஸோ அது ஒன்று இருக்கு, இந்த மாதிரி 5 இருக்கு. அப்புறம் 6.3ல வந்து 6.3ல வந்து டாட் கிராஸ் ஓகேங்களா, அதுவும் இருக்கு. ஸோ இதெல்லாமே சேர்த்து கேட்பாங்க. அது இல்லாமல் வேற என்னென்னலாம் கேட்டிருக்காங்க பப்ளிக்லன்னு பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 2, 4, 5, 6, 7 அண்ட் தென் 6.8ல 1, 2, 6.9ல 2, 7 இதெல்லாம் கேட்டிருக்காங்க இது வரையும் பப்ளிக்ல. 6.54, 55 சேஃப்டிக்காக, அதாவது கஷ்டமா கேட்குற போது சேஃப்டிக்காக நம்ம இந்த லெசன்லாம் படிச்சுன்னா இந்த லெசன் படிச்சுன்னா கம்பல்சரியா உங்களுக்கு 10 மார்க் இருக்கு. 5 மார்க்ல மட்டும் ஓகேங்களா. ஸோ 2 கேட்டுருவாங்க. இது வரையும் ஃபர்ஸ்ட் வால்யூம் உங்களுக்கு முடிவடைகிறது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து எத்தனை 5 மார்க் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 இதில் ஒரு 4, 7 5 மார்க் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து கம்பல்சரியா இருக்கும் ஓகேங்களா. 7 தான் கேட்பாங்க கேட்டால் ஆமாம் 7 தான் கேட்பாங்க. செகண்ட் வால்யூம்ல இருந்து 7 கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ செகண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7th லெசனில் ஒரு பெரிய லெசன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ 7th லெசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய லெசன். ஸோ எங்கேருந்து எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எது கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.8ன்னு சொல்லலாம். 7.8 ஓகேங்களா. ஸோ அந்த 7.8ல எப்படி இருக்கணும், ஃபுல்லாகவே தியரி படித்து நம்ம கொஷின் எடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த கிவன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிவன் எடுத்துட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து தான் அதிகமான கேள்வி வரும். அதோட எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஓப்பன் பாக்ஸ்ல இருந்து 2 சென்டிமீட்டர் கட் பண்ணி எடுப்பாங்க, 12 - xன்னு வரும் ஓகேங்களா. அது அந்த சம் நீங்க பாத்தீங்கன்னாலே அது பிளஸ் இதுல ஒரு 8 சம் ஓகேங்களா, 9 சம்ல இருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த 7.9ல அசிம்டோட் ஓகேங்களா, ஃபைண்ட் தி ஸ்கெட்ச் தி கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நீங்க ஃபுல்லா உட்காந்து ஒரு 8 டாபிக் எழுதணும் ஓகேங்களா. ஸோ பப்ளிக்கால அதை எழுதுற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டிராபேக்ஸ் ஆகும், ஒருவேளை தப்பா இருந்தா ஓகேங்களா. உங்களுக்கு சம் அதுதான் ஆன்சர் அதுதான் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எழுதிடலாம். இப்ப பிசிக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் இதுதான் கீவேர்ட்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். இப்ப புதுசா எதனா சம் கேட்கும் போது இது கீவேர்டான்னு தெரியாது இல்ல. ஸோ கிரியேட்டிவ் கேட்கலாம், ஸ்கெட்ச் த கர்வ்க்கு அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த லெசன்ல இருக்கிற அந்த இந்த 7.9 தவிர்த்து மீதி மேல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க கிளீன் அவுட்டா படிச்சிட்டீங்கன்னா 7th அது ஒரு ஆப்ஷன் மட்டும் விட்டீங்கன்னா விட வேணாம்னு சொல்லல ஓகேங்களா. புக்ல இருக்கிற சம்மு கேட்டு ஓகேங்களா அதோட ஆன்சர் உங்களுக்கு நல்லா தெரியும்னா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா பப்ளிக்ல நல்லா தெரிகிற கொஸ்டின் வேற எதுவுமே அட்டன் தெரியல கொஞ்சம் கூட ஓகேங்களா, அப்பன்னு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. இதோட வேற ஆப்ஷன் பெட்டர் ஆப்ஷனா 8th லெசன் வந்ததுன்னா அதுல எனக்கு 8th லெசன் தெரியும்னா அந்த லெசன் அட்டன் பண்ணுங்க. இதுக்கு தெரியும் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இது போயிடாதீங்கன்னு சொல்றேன் ஓகேங்களா. ஸோ நல்லா தெரிஞ்சாலும் நீங்க 8th லெசன் போங்க, ஏன்னா இதுல மார்க் குறையும். இதுல தியரி எழுதணும் அந்த அசிம்டோட் லெசன்ல, அசிம்டோட் அதோட டாபிக்ல ஓகேங்களா. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா 7.7, 7.9, 7.13, 14, 15, 17 இதெல்லாம் நம்ம ரெக்லாஞ்சி ஓகேங்களா. லெக்ராஞ்சி 7.7ம் 7.9 கேட்பாங்க அடிக்கடிக்கு அந்த ஃபர்ஸ்ட் இது எக்ஸசைஸ்ல. அந்த மாதிரி 7.1ல 8, 9, 10 இது வந்து போலீஸ் ஜீப்னு நினைக்கிறேன் இந்த சம் ஓகேங்களா. இது கூட ஆஃப் வெளியில கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த 7.17 கேட்பாங்க, அதுதான் அசிம்டோட் லெசனு. ஸோ இதுதான் பேசிக்கா இந்த இதுல இருக்கிறது 7th லெசன்ல ஓகேங்களா. ஒரு கான்செப்ட் வச்சுங்க, 7th லெசன் படிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் மேலலாம் ஒரு பாட்டு அசிம்டோட் வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த 7.6, 7.7 இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து 7.9ல நீங்க அசிம்டோட்டா படிக்க போறீங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா நீங்க படிப்பீங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த 3 எக்ஸசைஸ்க்கான ரிலேட்டிவிட்டி. 8th லெசன்ல பொறுத்த வரைக்கும் 8.7 தான் அதிகமாக கேட்பாங்க ஓகேங்களா. அந்த யூலர்ஸ் தியரம் அந்த 8.7 அப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.1ல இருந்து கேட்கலாம். ஸோ இதுல வந்து அந்த யூலர்ஸ் தியரம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அது நடத்தணும்னாலும் நான் நடத்துறேன், நீங்க கேளுங்க யூலர்ஸ் தியரம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 8.1ல வந்து அந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் 3 மார்க்ல கேட்டாங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட். 5 மார்க்ல கேட்பாங்களான்னு டவுட் தான் ஓகேங்களா. வேற அதே மாடல்ல இருக்கிற வேற சம் கேட்கலாம் ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். 8.4ல அந்த 6, 7, 8ல 7th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 8.7 இந்த சம் 2, 3, 4, 5, 6 ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ்ல 8.3, 8.4, 8.9, 8.12, 8.13, 8.22 ஸோ இந்த சம்ஸ்ல கேட்பாங்க. 8th லெசன் பொறுத்த வரைக்கும் 8, 4 காம்பினேஷனாக தான் கேட்பாங்க. ஒன்று 8 கேட்டா 4 கேட்பாங்க, இல்லை 8 கேட்டா 8ம் 4ம் கேட்டு செகண்ட் லெசன் விட்டுருவாங்க. ஸோ 2, 4, 8, 3 இந்த 4 லெசன்ல இருந்து 2 கேள்வி தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதனால எதனா ஒரு லெசன் விட்டுருவாங்க, மேபி 3 கேள்வி வரலாம், ஒரு லெசன் விட்டுருவாங்க ஓகேங்களா. அப்புறம் 9th லெசன்ல எது 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏரியா சம் கம்பல்சரியா ஒன்று வந்துடும்.
அப்படி கம்பல்சரி அந்த ஏரியா சம் தவிர்த்து வேற என்ன கேட்பாங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிக்கிற மாதிரி வேரியபிள் செப்பரபிள் அந்த மாதிரி பிரிக்கிற மாதிரி வந்துடும் ஓகேங்களா. ஸோ அந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு, சப்ஸ்டியூஷன் மெத்தடு, பிடிஎக்ஸ் பிளஸ் கியூடிஒய் அந்த ஃபார்மேட்டு அதெல்லாம் கேட்டுருவாங்க ஓகேங்களா. அதோட இம்பார்ட்டன்ஸ் இது 9th லெசன்ல. இப்போ நீங்கள் வந்து 9, 10 பார்க்க போறீங்க, மீதி எல்லா லெசனும் ஃபுல்லாக தரவு 9, 10 பார்க்க போறீங்க, ஒரு 2 நாள் தான் மேக்ஸுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 10ல இருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க ஓகேங்களா. ஸோ 9th லெசன்ல இது பார்க்கறதுக்கு கம்பல்சரியா 1-1.5 நாள் ஆயிடும் ஓகேங்களா. ஒரு நாள் எனக்கு ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ 9th லெசன்ல ஏரியா சம் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுறேன் ஓகேங்களா. கேட்கலன்னா நான் போட மாட்டேன். இது 10th லெசன். 10th லெசன்ல எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10.8ல இந்த டெம்பரேச்சர் சம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்மளுக்கு கேட்பாங்க. அண்ட் தென் 10.12, 10.19, 21, 25, 27, 28, 29, 30, 10.5ல 1, 3, 4, 10.6ல 2, 3, 5, 6, 7, 8. ஸோ இந்த சம்ஸ்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 10th லெசன்ல 10.8 வந்து எப்பனா தான் கேட்குறாங்க ஓகேங்களா. அதை வந்து எப்பனா தான் கேட்குறாங்கனால போன வருஷம் பப்ளிக்லேயே 10.8 கேட்கலன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதனால அதை நம்பி போகாதீங்க, அது ஒரு 5 மார்க்காக நம்பி போகாதீங்க, ஆப்ஷனில் வச்சுக்கிங்க ஓகேங்களா. ஸோ 11th லெசனில் ப்ராபபிலிட்டி லெசன், அதில் வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இந்த 3 எக்ஸசைஸில் இருக்கும். ஆர்எல்ஸ் இந்த 2 எக்ஸசைஸ்ல இந்த சியோட வேல்யூ, கேவோட வேல்யூ, லாம்டாவோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த 3 எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம பிக்யூ அந்த அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம சம்மு போடுற மாதிரி இருக்கும். இந்த 3 எக்ஸசைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட். இது வந்து 11th இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேற மேலே படிக்க போறீங்கன்னா இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11.6, 11.7, 11.8, 11.10, 11.11, 11.12, 11.14, 11.15, 11.17. ஸோ இந்த சம்ஸ்லாம் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது 11th லெசனில். அதுமாதிரி 12th லெசனில் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் வந்து அந்த குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுறது, அதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ஓகேங்களா, இன்வெர்ஸு, அப்புறம் இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு ஏதோ ஒன்று வரும் ஓகேங்களா. ஸோ இது நான் 5மே கேட்பாங்க. இந்த 5 வச்சு நம்ம சம்மு போடுற மாதிரி இருக்கும். அந்த 5 தான் 5, 9, 10. ஸோ இது வரையும் இது. அப்புறம் ட்ரூத் டேபிள் நம்மளுக்கு ஓகேங்களா. 12 இந்த 19 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து 5 மார்க் ஒர்த்தான்னு கேட்டால் கன்ஃபார்ம் ஒர்த்து தான். அந்த 12th லெசன்ல இருக்கிற வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள் அந்த ப்ரூஃப் வந்து அந்த எப்படி இருக்குன்னா பி கியூ ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு சம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் நெகேஷன் பி யூனியன் கியூ, நெகேஷன் கியூ பி யூனியன் நெகேஷன் கியூ. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் இருக்கும் ஓகேங்களா. இந்த சம்மை நம்ம போட்டு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த சம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூத் டேபிளே கேட்டிருப்பாங்க. ஈஸியாக வேணும்னா ட்ரூத் டேபிளே கேட்டுருவாங்க. ஸோ இது வரையும் தான் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கலாம் ஓகேங்களா, 5வது லெசன் படிக்கலாம், 6வது லெசன் படிக்கலாம். இதெல்லாம் கம்பல்சரியாக கேட்டுருவாங்க. 1, 5.5, 6.7, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள், ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க், செகண்ட் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேர்ட் லெசனில் இருக்குது. இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு 1 மார்க் ஃபஸ்ட்டு போனீங்களா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50 மார்க் வந்துடும். இந்த 50 மார்க் வச்சு நம்ம போதுமா கேட்டிங்கன்னா இப்போதைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கு இந்த 50 மார்க்கு போதுமானது. இல்லை அதிகமாக மார்க் வேணுன்றவங்க இப்போ சொன்ன எல்லா இம்பார்ட்டனும் படிச்சுட்டிங்கன்னா ஒரு 80, அந்த 5 மார்க் வந்து 7மே அட்டன் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற எல்லா இம்பார்ட்டனையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 5 மார்க் வந்து 7மே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்து என்ன வீடியோ போடணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்ன வீடியோ போடணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு எங்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உடனே உங்களுக்கான 12th வீடியோ வந்து கொண்டே இருக்கும். அண்ட் தென் பாய்.